ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், ஒருத்தர் நேஷனல் ஹீரோ, இன்னொருத்தர் பயங்கரமான ஒரு சீரியல் கில்லர். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர், இன்னொரு பக்கம் எல்லாருமே ரொம்ப கொடூரமாக கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேஸோட எண்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. பொதுவாக நம்ம பார்க்குற கேஸில் நிறைய கொலைகள் நடக்கும். அந்த கொலைகளை பண்ணுற அந்த கொலையாளிகள்லாம் இந்த கொலையை நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவானுங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ்லையும் அந்த கொலையாளி ஒரு காரணம் சொல்கிறான். அந்த காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கலிஃபோர்னியா யோசிமைட் ஏரியா, இங்கே ஸ்ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்தது. இந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. இவங்க இருந்த இடம் பயங்கரமான காட்டு பகுதிக்கு கொஞ்சம் பக்கத்தில். இவங்களுடைய வீடு யோசிமைட் நேஷனல் பார்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தது. இந்த பார்க் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அமைதியான ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுல எந்த விதமான கவலை இருந்தாலும் சரி, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பார்க்குக்கு போனா பயங்கர ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பார்க்குக்கு போற பல பேர் சொல்லுவாங்க. இந்த பார்க்குக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, பெரிய மலை இருக்கு, கருங்கல் மலை. இது ரொம்ப உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலையோட உச்சியில பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான நிறைய மரங்கள் இருக்கு. இப்படி பல சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனாலே பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்க்க ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட ரொம்ப அழகான இந்த பார்க்குடைய அமைதியை அழகை கெடுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் அங்க நடக்குது. February 12, 1999 கலிபோர்னியால யுரேகா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இங்க 42 வயசான கேரல் அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்டோட பேர் சில்வினா. இவங்களுக்கு 16 வயசு ஆகுது. இவங்க 3 பேரும் இந்த பார்க்குக்கு வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சான் பிரான்சிஸ்கோ ஃபிளைட்ல போறாங்க. கிளம்பி அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே ரெண்டலுக்கு ஒரு கார் எடுக்கிறாங்க. இது ஒரு ரெட் கலர் கார், 1999 பொன்டியா கிராண்ட் பிரிக்ஸ் மாடல். இந்த கார் ரெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க 3 பேருமே ஸ்டாக்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பசிபிக்ல அன்னைக்கு சியர் லீடர் காம்படிஷன் ஒன்று நடக்குது. அந்த காம்படிஷனுக்கு ஜூலி கலந்துக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஜூலி கூட அங்க போயிருக்காங்க. இந்த காம்படிஷன் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா February 14 இந்த 3 பேரும் கார் எடுத்துக்கிட்டு சீடர் லார்ஜ் அப்படின்ற அந்த லார்ஜுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணி இந்த இடத்த கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோஸ்மைட் பார்க்குக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. இப்படி ஹோட்டல் புக் பண்ணி எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒவ்வொரு இடமும் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கேரலுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. இவருடைய பேர் ஜிம். இவருக்கு 43 வயசு ஆகுது. இவர் ஒரு பிசினஸ் மேன். ஒரு பிசினஸை எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்காரு. இதுக்காக இவர் நிறைய மீட்டிங்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 3 பேரு கூட சேர்ந்து இவருமே ட்ரிப்புக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய பிசினஸ் அப்புறம் மீட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் வரல, நீங்க மட்டும் போங்க, நீங்க ரிட்டர்ன் வரப்ப நான் உங்களை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே இப்ப தனியாவே வந்திருக்காங்க. February 15 இவங்க 3 பேருமே பிளான் பண்ண மாதிரி யோஸ்மைட் பார்க்குக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க நிறைய சுத்தி பார்க்கறாங்க. அங்க நிறைய ஹைக்கிங் ஸ்பாட்லாம் இருக்கு. இவங்களும் ஹைக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி ஹைக்கிங் போயிட்டு ஈவினிங் மறுபடியும் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இவங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்குள்ள டிவி இருக்கு அப்படின்றதே தெரியுது. இதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் நம்ம எதனாச்சும் படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போற வழியிலே நம்ம சிடி வாங்கிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. ரூமுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா லார்ஜ் சர்வீஸ்லாம் இருக்கும். அங்கே நிறைய மூவி சிடிஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போர் அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய படத்தோட சிடிஸ்லாம் வாங்கிட்டு அவங்க அந்த ஹோட்டல் நோக்கி போறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே முடியுது. அதுக்கு நெக்ஸ்ட் டே வழக்கமா ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் இருக்கும். கரெக்டா ஒன் டே முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக வருவாங்க. இப்படிதான் அன்னைக்கு காலையிலயும் அந்த ஹோட்டலுடைய ஸ்டாஃப் ரூமை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட ரூம்க்கு வந்திருக்காங்க. பல முறை இந்த கதவை தட்டி பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே அந்த ரூம்குள்ள இருந்து இந்த கதவை ஓபன் பண்ணல. இப்படி ரொம்ப நேரமாக உள்ளார அமைதியாவே இருக்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கீழே போயிட்டு ஸ்பேர் கீ வாங்கிட்டு வராங்க. எப்பயுமே எல்லா ஹோட்டல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு கீயை வர்றவங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு சொன்னா அதோட ஸ்பேர் கீயை ஹோட்டல்லே தான் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ரூம் கிளீன் பண்றவங்க அந்த ஸ்பேர் கீ எடுத்துட்டு அந்த ஹோட்டலோட ரூமை அன்லாக் பண்றாங்க. இப்ப இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தப்ப இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அந்த ரூம்குள்ள இருக்கிறதா இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த 3
பேருமே அந்த ரூம்குள்ளே இல்லை. எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. இந்த ஹோட்டலுடைய கீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டேபிள் மேலே இருந்திருக்கு. இவங்க நைட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போன சிடிஸ்லாம் வந்துட்டு அதே சிடி கடையில் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்குள்ளே 3 பேர் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி குழம்பி அவங்க பார்த்துருக்காங்க. சொல்லப்போனா அந்த 3 பேர்த்தோட திங்ஸ் எதுவுமே அந்த ஹோட்டலுக்குள்ளே இல்லை. இவங்க எங்கே போயிருக்காங்க, எப்படி இவங்க சொல்லாமலே போனாங்க அப்படின்ற மாதிரியான குழப்பத்துக்குள்ளே இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஜிம் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த 3 பேர்த்தையும் பிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. சொல்லப்போனால் அன்னைக்கும் அவருக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. சரி, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. இவங்க 3 பேருமே கன்ஃபார்ம் இந்த ஃப்ளைட்டில் தான் வரப்போகிறாங்க அப்படின்றது இவருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா போகும்போதே ரிட்டர்ன் டிக்கெட்டாக இந்த ஃப்ளைட்டில் தான் போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. இவர் ரொம்ப நேரமாக ஏர்போர்ட்டில் நின்று வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. இவர் எதிர்பார்த்த அந்த ஃப்ளைட்டுமே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருது. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் அந்த 3 பேருமே வர கிடையாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த இவர் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு இந்த 3 பேர்த்த பற்றி விசாரிச்சிருக்காரு. விசாரிச்ச அந்த சமயம் தான் இந்த 3 பேரும் ஃப்ளைட்டே ஏறல அப்படின்றது தெரியுது. சரி, லாஸ்ட் மினிட்ல எதனாச்சும் ஃப்ளைட்டை விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணி வருவாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரிசோனால நடக்கக்கூடிய அவருடைய மீட்டிங்க்கு கிளம்பி போயிடுறாரு. இவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த ஃப்ளைட்டில் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் நெக்ஸ்ட் டேவுமே வந்துட்டு அவங்க யாருமே வீட்டுக்கு வரல. இதுக்கிடையில் இவர் பல முறை எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் யாருமே அந்த ஃபோன் கால் எடுக்க கிடையாது. இவருக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கு. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு மேற்கொண்டு இவர் போயிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்த உடனே அந்த ரெண்டல் கார் கம்பெனிக்கு போறாங்க. போயிட்டு கேரல் அந்த ரெட் கலர் கார் ரிட்டர்ன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அந்த ரெண்டல் கார் சர்வீஸ் இருக்காங்க இல்ல, அவங்க இன்னும் அந்த காரை வந்து ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லேட் ஆனாலும் ஆகும், இல்ல லேட் ஆகும் அந்த மாதிரி எதனா சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரெண்டல் சர்வீஸில் இருந்தவங்க இல்ல, அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது, அவங்க கரெக்டாக வந்து விட்டுட்டு போறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்னுமே அவங்க வந்துட்டு காரை விட கிடையாது, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த யோஸ்மைட் பார்க்குக்கு போறாங்க. போயிட்டு அங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேரை நீங்க எங்கெங்க பார்த்தீங்க, அந்த 3 பேர் என்னென்ன பண்ணாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் போக அந்த பார்க்கை வந்துட்டு ஒரு இடம் விடாம தேடுறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குள்ள நிறைய ஹைக்கிங் சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க ஹைக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குள்ள எங்கேயாச்சும் போயிட்டு தொலைஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இதனால இவங்க 4 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குள்ள கம்ப்ளீட்டா தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இந்த 3 பேர் கிடைக்கல. அதுவும் சாதாரணமாக தேட கிடையாது, நிறைய சர்ச் டீம்ஸை வச்சு ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணி வந்து தேடினாங்க. இவங்க இது மட்டும் பண்ண கிடையாது, ரெஸ்கியூ டீம்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த 3 பேர்த்தோட போட்டோ கூடவே அந்த காரோடைய போட்டோவையும் கொடுத்து தேட வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா கேரளுடைய வேலட் வந்துட்டு மோடஸ்டோல கிடைக்குது. அந்த வேலட்டுக்குள்ள அம்மா கேரளுடைய கிரெடிட் கார்டு அப்புறம் காசு எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. இப்போ இந்த வேலட் வந்து பாத்தீங்கன்னா மோடஸ்டோ அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு. இவங்க கடைசியா இருந்த இடம் வந்துட்டு யோஸ்மைட். இப்போ இந்த 2 ஸ்பாட்டுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 100 மைல்ஸ்க்கு மேல வரும். இப்போ போலீஸோட விசாரணை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா மாறிடுது. இது வரைக்கும் இவங்க 3 பேரும் எங்கேயோ போயிட்டு தொலைஞ்சிட்டாங்க போல இருக்கு, வழி தெரியாம போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு தூரம் தள்ளி அந்த வேலட் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப யாராச்சும் ஒருத்தங்க இவங்களை கடத்திட்டு போயிருப்பாங்களோ, இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வேலட் வந்துட்டு மோடஸ்டோ அப்படின்ற பிளேஸ்ல கிடைச்சதுனால போலீஸ், FBI எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடிய எல்லா ரூட்ஸுமே செக் பண்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே செக் பண்றாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு இந்த 3 பேரை பார்த்திருக்கீங்களா, இந்த மாதிரியான ஒரு காரை இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா அப்படின்ட்டுலாம் விசாரிக்கிறாங்க. இப்படி எவ்வளவு விசாரிச்சுமே இவங்களை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பப்ளிக்கா இவங்களோட போட்டோ போட்டு, இந்த காரோடைய போட்டோ போட்டு இவங்களை பத்தின எதனாச்சும் தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய சன்மானம் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டே இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் லீட்ஸ். காசு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி, ஆமாம் இந்த பொண்ணு இந்த இடத்துல போச்சு நான் பார்த்தேன், அந்த பொண்ணு அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில் கேரளோடைய ஹஸ்பண்டான ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக $2.5 லட்சம் நான் வந்துட்டு தரேன், தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபையும் என்னோட பொண்ணையும் அவங்களுடைய ஃப்ரெண்டையும் வந்துட்டு கண்டுபிடிச்சு தந்துருங்கன்னு கேட்குறாரு. இது மட்டும் கிடையாது, கேரளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே குட் மார்னிங் அமெரிக்கா அப்படின்ற அந்த ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம்ல போயிட்டு கலந்துக்கிட்டு தன்னுடைய பொண்ணுடைய போட்டோ, பேத்தியோட போட்டோ, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டோட போட்டோன்னு 3 பேர் போட்டோவையும் காமிச்சு தயவு செஞ்சு இவங்களை யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்பதான் மார்ச் 18ஆம் தேதி, அதாவது இவங்க 3 பேரும் காணாம போயிட்டு கரெக்டா 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு ஹைக்கர் வந்துட்டு வழக்கம் போல ஹைக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் போன ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ ஒண்ணு எரிஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னது இது எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரு கார் மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அவர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மிடியட்டா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தப்ப அது ஒரு ரெட் கலர் 1999 பொன்டியா கார் அப்படின்னு தெரியுது. அதோட நம்பர் பிளேட் கலர் பார்க்கறப்பே அது ஒரு ரெண்டல் கார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஸ்டானிஸ்லஸ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நின்றுட்டு இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காருடைய நம்பர் பிளேட்டை செக் பண்றாங்க. செக் பண்ணதுல இது கேரல் அன்னைக்கு ரெண்டலுக்கு எடுத்துட்டு போன அந்த கார் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல கார் வந்துட்டு எரிஞ்சு போய் நிக்குது. அப்ப அந்த காருக்குள்ள இருந்த 3 பேர் எங்க? உடனடியாக FBI வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த கார்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி நடக்குது. அந்த காரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரோடைய ட்ரங்க் ஓபன் பண்ணப்ப இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கார் ட்ரங்க்குள்ள 2 பேர் வந்துட்டு ரொம்ப மோசமா எரிஞ்சு போன நிலைமையில கடந்திருக்காங்க. உடனடியாக ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அந்த 2 சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பக்கத்துல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு கேமரா கிடைச்சிருக்கு. அந்த கேமராக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே பிலிம் இருந்திருக்கு. அந்த பிலிமை நம்ம டெவலப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பிலிமை டெவலப் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்படி பார்த்ததுல அந்த பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா கேரல் அப்புறம் அவங்க பொண்ணு, அவங்களோட ஃப்ரெண்டு 3 பேர்த்தோட போட்டோஸும் இருந்திருக்கு. இதை வச்சு இந்த கேமரா வந்துட்டு அன்னைக்கு அந்த 3 பேரும் எடுத்துட்டு வந்த கேமரா தான் அப்படின்னு தெரியுது. அதுக்குள்ள இருந்து எல்லா போட்டோஸுமே யோஷ்மைட் பார்க்குள்ள எடுத்த போட்டோஸ். அதுலயும் குறிப்பா அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாகரத்துக்கும் கரெக்டா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ. அதாவது அவங்களுடைய கடைசி போட்டோ. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்க அந்த 2 சடலம் வந்துட்டு யாரோடையது அப்படின்றதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர் கேரல், அப்புறம் அவங்க பொண்ணு ஜூலி, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு செலனோ, இவங்க 3 பேர்த்தோடைய டென்டல் ரெக்கார்ட்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு வந்து மேட்ச் பண்ணி பார்த்ததுல இவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த 2 சடலம் அம்மாவான கேரல் அப்புறம் ஜூலியுடைய ஃப்ரெண்டான செலனோடது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஜூலியுடைய சடலம் எங்க? ஜூலி இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா? இவ்வளவு கொடூரமான அந்த காரியத்தை பண்ண அந்த நபர் யார்? நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கமாக இருந்து இவங்க 3 பேருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் கரெக்டாக இந்த சடலங்கள் கார் கிடைச்சதுக்கு 1 வாரம் கழிச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு நோட்ஸ் கிடைக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்துருக்காங்க. படிச்சு பார்த்தப்ப அதில் ஒரு மேப்பை வந்துட்டு டிரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வி ஹேட் ஃபன் வித் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இனிஷியலாக எதுவுமே புரிய கிடையாது. என்ன இருந்தாலும் இந்த மேப் காட்டுற அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி. இப்படி அவங்க போயிட்டு அந்த பிளேஸை சர்ச் பண்ணி பார்த்தப்ப அங்க இவங்களுக்கு ஜூலியோடைய சடலம் கிடைச்சது. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியோடைய அம்மா கேரல் அப்புறம் ஜூலியோட ஃப்ரெண்டு செலனா கிடைச்சதுக்கும் ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கார்ல டிராவல் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா கூட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஜூலியோட சடலத்தை உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கதான் ஜூலியோடைய நாக்கை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமா கோவம் வருது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷல் டீம் ஒன்று ரெடி பண்றாங்க. அந்த சடலங்கள் அப்புறம் இந்த சடலம் கிடைச்சு அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே போயிட்டு தேடுறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள், போதை மருந்து கடத்துறவங்க, கொலை பண்றவங்க, தப்பா நடந்துக்கிறவங்கன்ட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த காருக்குள்ளே வச்சு அந்த 2 பேர்த்த கொலை பண்ணி அந்த காரை எரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனவன் அங்கே லோக்கலில் வாழக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஏன்னா அந்த கார் எரிஞ்சு போய் கிடந்த அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கா யாருக்குமே தெரியாத ஒரு இடம். 2 பேர்த்த கொலை பண்ணிட்டு அந்த காரோட எரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புன அந்த நபர் வந்துட்டு கண்டிப்பா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய நபராக தான் இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு ரொம்பவே ஹிட்டனா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. வெளியில
வந்துட்டு போறவங்களுக்கு பெருசா இந்த ஏரியாவே தெரியாது. அங்க லோக்கல்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்றது தெரியும். அங்க போயிட்டு எப்படி கரெக்டா வெளில வர்றது அப்படின்றதும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த ஏப்ரலுக்கு மிடில் வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல போலீஸ் ஆபீசர்ஸ் மொத்தம் 4 பேர்த்த வந்துட்டு ஃபைனல் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பேருமே போதை மருந்து விற்கிறவனுங்க. இந்த 4 பேருமே சம்பவம் நடந்த அந்த சமயத்துல அந்த ஏரியாக்குள்ள தான் இருந்திருக்கானுங்க. இதனால இவங்க தான் இந்த 3 பேர்த்த கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை கோர்ட்ல கொண்டு போயிட்டு நிறுத்துறாங்க. நீதிபதி இவங்க 3 பேர்த்தையுமே தீர விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 4 பேர்த்தையுமே விசாரிச்சிருக்காங்க. அந்த 4 பேருமே எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்றதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. பண்ணி பார்த்ததுல இந்த 4 பேருக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம குற்றவாளியை வெளியில தேடிட்டு இருக்கோம், ஒருவேளை அந்த குற்றவாளி ஜெயிலுக்குள்ள இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரீசெண்டா இப்ப ஜெயிலுக்கு போன நபர்கள்லாம் யார் யார் அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறாங்க. இப்ப அந்த ஏரியாவை சேர்ந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்களோட லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தப்ப நிறைய பேர் அவங்களோட கண்ணுக்கு படுது. ஃபர்ஸ்ட் வந்து மைக்கேல் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலியோட சடலம் கிடைச்ச அந்த இடத்துல தான். இவன் எதுக்காக அரெஸ்ட் ஆகி இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மைக்கேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிமினல் ஹிஸ்டரியே இருக்கு. கண்டிப்பா இவன் இந்த கொலையை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள போயிட்டு இவன்ட்ட டைரக்டா விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் விசாரிச்சு பாக்குறாங்க. இவனுக்கு எதிரான ஆதாரங்கள் எதனாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. உண்மையாலுமே இவனுக்கு இந்த கேஸ்ல சம்பந்தம் கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனை வெளியில அனுப்புறாங்க. மைக்கேல் அரெஸ்ட் பண்ண அந்த சமயத்துல அந்த நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் 2 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பரோலி. இவனுக்கு 39 வயசு ஆகுது. இந்த பரோலி அந்த சீடர் லாட்ஜில் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். மார்ச் 5ஆம் தேதி ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அதுவும் இன்னொரு கார் கூட சேசிங் விட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நபருக்கு பயங்கரமா குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்றது போலீஸ்க்கு தெரியுது. ஒருவேளை இந்த நபர் இந்த கொலைகளை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இவருக்கு எதிராக எதனாச்சும் ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திருக்காங்க. ஆனா இவருமே அந்த கொலையை பண்ணல அப்படின்றது தெரியுது. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 55 வயசு இருக்கக்கூடிய டேர்லின் அப்படின்ற ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. இவர் நிறைய இடத்துல போயிட்டு கொள்ளை அடிச்சிருக்காரு, பல பேர்த்த வந்துட்டு அடிச்சிருக்காரு. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்தடுத்து பல பேர்த்த கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா யாரு மேலுமே உங்களுக்கு சந்தேகம் வரல. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கேரி ஸ்டெய்னர் அப்படின்ற அந்த நபர் மேல சந்தேகம் வருது. இந்த நபர் அந்த 3 பேர் தங்கியிருந்த அந்த ஹோட்டலான அந்த சீடர் ஹோட்டல்ல தான் வந்துட்டு ஹேண்டி மேனா இருக்காரு. ஹேண்டி மேனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன சின்னதா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோர் எதனாச்சும் உடஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. டேப்ல வந்துட்டு தண்ணி வரல அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி தருவாங்க. லைட் ஃபிட் பண்றது, கர்டைன் ராடு வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது, எலக்ட்ரிசிட்டியில் எதனா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க சரி பண்ணி தருவாங்க. மொத்தத்தில் ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஆனால் சின்ன சின்னதாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு சரி பண்ணி தருவாங்க. இவங்கள தான் ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த ஹேண்டிமேனா ஒர்க் பண்ணக்கூடிய கேரி ஸ்டெய்னர் மேல சந்தேகம் வருது. இப்போ இவருக்கு பின்னாடி எதனாச்சும் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தப்ப பெருசாக எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை. 1997 ஒரு தடவை போதைப் பொருள் யூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. அப்படி இருந்தும் கேரி வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரணை பண்ணதுல பெருசா வந்துட்டு அவர் மேல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரையுமே வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இந்த கேஸை பற்றி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் 1999 அந்த யோஸ்மைட் பார்க்கில் சம்மர் அப்படின்றதுனால நிறைய ஃப்ளவர் ஷோலாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ, இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான டூரிஸ்ட்லாம் வந்து அந்த பார்க்கை விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் ஜாய் அப்படின்ற ஒரு லேடி வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஷோலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. இப்படி வந்தவங்க திடீர்னு காணாமல் போகிறாங்க. வெளியில் போன ஜாய் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற பயத்தில் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய டீம் ஒன்றை கண்டக்ட் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஜாயை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அங்க வேலை பார்க்குறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டினியூஸா தேடி பார்த்ததுல ஜாயோடைய சடலம் வந்துட்டு கிடைக்குது. ஜாய் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் அவசரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அந்த சமயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஆயிருக்கு. ஜாய் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு
இடத்துக்கு வரல. இதனால ஜாயோட ஃப்ரெண்டு வந்துட்டு கண்டினியூஸா ஜாய்க்கு ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த எந்த காலுமே இவங்க அட்டன் பண்ணல. ஒருவேளை ஆபீஸ்ல இருந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்குமே கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஆபீஸ்லயுமே ஜாய் இல்ல. இதனால பதறி போன இவங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஜாய் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கார் வந்துட்டு இருக்கு. ஜாயோட கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தனியா இருந்திருக்கு. அந்த காரை ஓபன் பண்ணி உள்ள எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தப்ப உள்ளார அவங்களோட வேலட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த வேலட்டுக்குள்ள பணம், காசு, கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படி இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப இந்த கொலைகளை பண்ணக்கூடிய இந்த கொலைகாரன் வந்துட்டு பணத்துக்காக பண்ண கிடையாது அப்படின்னு தெரியுது. அப்படின்னா உண்மையாலுமே இந்த கொலைகள்லாம் எதுக்காக நடக்குது? இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஜாயோட கேஸ்லயுமே பல பேரை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயுமே கேரி அப்படின்ற நபருடைய பேர் வந்துட்டு மாட்டுது. சீடர் லார்ஜ்ல ஹேண்டிமேனா ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கேரியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இதோட 2வது தடவை அடிபடுது. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் கேரியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. கேரியோட ட்ரங்க் பேக்லாம் வந்துட்டு ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி பண்ணி பார்த்ததுல இவருக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஜாயோடைய அந்த கார் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல காரோடைய டயர் மார்க்க மட்டும் இல்லாம கூடவே யாரும் நடந்து போன மாதிரியான ஃபுட் பிரிண்ட்ஸுமே வந்துட்டு பார்க்கறாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே விசாரிச்சிருக்காங்க. இப்படி விசாரிச்சப்ப அங்கிருந்த ஒரு நபர் வந்து நீங்க சொல்ற அந்த நாள்ல நான் ஒரு ப்ளூ கலர் ட்ரக் ஒன்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ட்ரக்குக்கு மேல ஒயிட் கலர்ல ஸ்ட்ரிப் லைன் போட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இந்த காரை பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கார் வந்து இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரியான காரை வந்துட்டு நான் அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கவே கிடையாது. இந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு கார் வர்றது ரேர் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே மாதிரியான ஒரு ப்ளூ கலர் ஒயிட் ஸ்ட்ரிப் லைன் போட்ட காரை இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கேயும் நோட் பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு ட்ரக்கை நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கறப்ப தான் இந்த ட்ரக்கை இவங்க கேரி ஸ்டெய்னருடைய வீட்டில் பார்த்துருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சந்தேகம் வந்து கேரியோட ட்ரக்கை வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. கேரியோடைய வீட்டையும் செக் பண்ணியிருக்காங்க. இப்படி செக் பண்ணப்ப ஜாயோடைய ஒரு பொருள் வந்துட்டு கேரியோட வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ இது ஒரு முக்கியமான எவிடன்ஸை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு கேரி அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால ஜூலை 23 ஃப்ரைடே கேரி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அரெஸ்ட் பண்றதுக்காக இப்போ மறுபடியும் அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தப்ப அபார்ட்மெண்ட்ல கேரி வந்துட்டு இல்ல. கேரிய முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே கேரி வந்துட்டு கிடைக்கல. அதனால டிவில, நியூஸ் சேனல்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேரியோட போட்டோவை எல்லா இடத்துலயும் போடுறாங்க. இப்படி போட்ட அந்த சமயத்துல இந்த டிவி நியூஸை பார்த்த காலனியில் இருந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி எங்களோட காலனியில தான் கேரி வந்துட்டு தங்கியிருக்கான் அப்படின்றது இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த காலனிக்கு வந்து கேரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேரி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே கேரி ஆமா நான் தான் ஜாய கொன்னேன் அப்படின்னு சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம எதுவுமே கேட்காம அவனே ஒத்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருந்தது. இப்போ இந்த கேரி வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஜாய் எப்படி கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி சினிமால வர மாதிரி சீன் பை சீனா நரேட் பண்ணியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. அதை அப்படியே ரசிச்சு ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். சரி இவன் எல்லா உண்மையுமே சொல்றான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அமைதியை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து உங்களுக்கு ஷாக்கிங்கான இன்னொரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல கேரல், ஜூலி, சலீனா இவங்க 3 பேருத்தையுமே கடத்தி வச்சு கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத படத்துல வர மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதெல்லாம் சொல்லும் போது அவன் எப்படி ஃபீல் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணிருக்கான். பெருசா நான் ஏதோ ஒன்று சாதிச்சுட்டேன், நான் தான் அதை பண்ணேன், அந்த சமயத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். ஒரு குற்றவாளி, ஒரு கொலையாளி வந்துட்டு இந்த மாதிரி ரசிச்சு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இந்த கேரி, இந்த கேரியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வருது. கேரி ஆகஸ்ட் 13, 1961 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெர்ச்சிட்ல பிறக்கிறான். கேரியோட அப்பா பேர் வந்துட்டு டில்பர்ட், அம்மா பேர் வந்துட்டு ஸ்டைனர். இந்த கேரிக்கு ஒரு தம்பி இருக்காரு. தம்பியோட பேர் வந்துட்டு ஸ்டீவன். இந்த தம்பியோட பேரு கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க தம்பி வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு நம்ம இன்னொரு ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். என்னடா இந்த ஸ்டோரி வந்துட்டு சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த ஸ்டோரியோட எண்டுல இந்த கொலைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதுக்காக இப்ப நம்ம கேரியோடைய தம்பியான ஸ்டீவனுடைய கதையை பத்தி பார்க்க போறோம். ஸ்டீவன் 1972. ஸ்டீவனுக்கு வந்துட்டு 7 வயசு தான் பிறக்கும். ஒரு நாள் ஸ்டீவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டீவனோட
வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஸ்டீவன் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரொம்ப புத்திசாலி, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப பாசமா பழகுவாரு. இதனாலே வீட்டுல இருக்கிறவங்க, வெளியில இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்கன்னு எல்லாத்துக்குமே ஸ்டீவனை பிடிக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேரிய கூட தெரியாது, எல்லாருமே ஸ்டீவனுடைய அண்ணன் தானே நீ அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. கரெக்டா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 4. ஸ்டீவன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு நபர் ஸ்டீவனை வழிமறிச்சு, தம்பி நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போவீங்க தானே, அம்மா வந்துட்டு சர்ச்சுக்கு டொனேஷன் தருவாரா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதுக்கு ஸ்டீவன் வந்துட்டு அதெல்லாம் தருவாங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அப்படியா, சரி உங்க அம்மா கிட்ட நான் பேசணுமே, வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். இப்ப ஸ்டீவன் வந்து பக்கத்துல தான் இருக்கு, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. அதுக்கு அந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரை காமிச்சிருக்கான். அந்த காரோட டிரைவர் சீட்ல பேர்னல் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்களை வச்சு வலுக்கட்டாயமா ரொம்ப மோசமான தப்பான பிசினஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஸ்டீவனுக்கு வந்து வெறும் 7 வயசு தான், அவன் சின்ன பையன், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அப்படின்றதுனால யார் நீ தெரியாமலே அந்த பையன் வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த பையனை வழிமறிச்ச அந்த நபர் வந்துட்டு, நம்ம கார்ல ஏறி போயிடலாமா, எனக்கு கொஞ்சம் நடக்க வராது, காலில் கொஞ்சம் பிரச்சனை, நீ எதுவும் பயப்படாத, உன்னை நான் சேஃபா கொண்டு போயிட்டு உங்க அம்மா கிட்ட நான் விட்டுறேன், எங்களுக்கு டொனேஷன் வேணும், அதனால தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நீ என்ன நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸ்டீவன் வந்து ஆரம்பத்துல தயங்கி இருந்தாலும் இந்த விஷயத்த ஒரு கட்டத்துல நம்பி அந்த காருக்குள்ள ஏறாரு. இப்ப இந்த பேர்னல் வந்துட்டு காரை டிரைவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஸ்டீவன் உள்ள இருந்துட்டு இப்படி போங்க அப்படி போங்கன்ற டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த சின்ன பையன் ஸ்டீவன் சொல்ற எந்த ரூட்டையுமே எடுக்க கிடையாது, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு, நான் ஷார்ட் கட்ல போறேன் அப்படின்னு சொல்லி கேங்கஸ் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு கேபின் கிட்ட போயிட்டு நிப்பாட்டுறான். இங்க நிறுத்தின உடனே ஸ்டீவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, எதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க, என்ன மரியாதையை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். இப்போ பேர்னல் வந்து ஸ்டீவன் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னுடைய அம்மா உன்னை வந்துட்டு என்கிட்ட தத்து கொடுத்துட்டாங்க, ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு தான் உன்னை எனக்கு தந்திருக்காங்க, நீ இப்போ எனக்கு தான் சொந்தம், லீகலா வந்துட்டு உன்னை எனக்கு தத்து கொடுத்துட்டாங்க, இங்க இருந்து நீ போக முடியாது, இனிமே நான் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்டீவன் ஆரம்பத்துல இந்த விஷயத்தையுமே நம்ப கிடையாது, ஆனா நம்புற மாதிரி பயங்கரமா மேனிபுலேட் பண்ணியிருந்திருக்கான். ஸ்டீவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா வந்துட்டு மேனிபுலேட் பண்ணியிருந்திருக்கான். ஸ்டீவனும் நம்ம நல்ல விதமா தானே நடந்துகிட்டோம், நம்ம அம்மாவே இப்படி தத்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தினம் தானே உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேல்வெல் வந்துட்டு ஸ்டீவன் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருந்திருக்கான். ஸ்டீவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான், ஆனா அந்த சின்ன பையனால எதுவுமே தடுக்க முடியல. இந்த பேல்வெல் ஸ்டீவனை வந்து மிரட்டி அவங்ககிட்ட தப்பா நடந்திருக்கான். இது ஒரு நாள் 2 நாள் நடக்க கிடையாது, கண்டினியூஸா மாச கணக்கில் நடந்திருக்கு. இப்போ இவன் ஸ்டீவன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல உன் பேர் வந்துட்டு ஸ்டீவன் கிடையாது, உன்னுடைய பேர் வந்துட்டு டின்னி ஸ்பேர்வெல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், இதுக்கு மேல நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்டீவனுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கக்கூடிய ஒருத்தனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு மனசே வரல, நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்ததுல வேற வழி இல்லாம அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீவன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை வித்துட்டாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்டீவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பல வருஷம் ஆனாலும் ஸ்டீவன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டீவனை பத்தி போடக்கூடிய நியூஸ், அவரை பத்தி வரக்கூடிய நியூஸ் பேப்பர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பேசுறது, இது எதுவுமே வந்துட்டு ஸ்டீவனோட காதுக்கு போகாத மாதிரி இவன் பாத்துக்கிறான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் போகுது. இந்த 7 வருஷத்துல 700 தடவைக்கு மேல வந்துட்டு இந்த ஸ்டீவன் கிட்ட இவன் தப்பா நடந்ததா சொல்றாங்க. இந்த 7 வருஷத்துல சின்ன பையனா இருந்த ஸ்டீவன் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துடுறாரு. இந்த பேல்வெலுக்கு சின்ன பொண்ணுங்க சின்ன பசங்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றதுனால இப்ப ஸ்டீவன் வளர்ந்துட்டதுனால நம்ம மறுபடியும் வேற எதனாச்சும் ஒரு சின்ன பையனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. இதுக்காக இவன் ஸ்டீவன் கூட ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பையனை அப்ரோச் பண்ணி அவனுக்கு நிறைய காசும் போதை மருந்தும் கொடுத்து அந்த பையனை கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ணி போதைக்கு அடிமையாக்கி இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கிற மாதிரி பண்ணிக்கிறான். இப்ப இந்த பேர்னல் வந்துட்டு அந்த பையன் கூட சேர்ந்து டிம்மி ஒயிட் அப்படின்ற ஒரு சின்ன பையனை வந்துட்டு கடத்துறானுங்க. இப்படி கடத்தி கொண்டு வந்து ஸ்டீவன் இருக்கக்கூடிய அதே இடத்துல வந்து அடைச்சு வைக்கிறான். இப்ப ஸ்டீவனுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு கிளியரா புரியுது, நமக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சோ அதே மாதிரியான கொடுமை தான் இந்த பையனுக்கும் நடக்க போகுது அப்படின்னு. இந்த விஷயத்த ஸ்டீவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல, நம்ம பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது, இது வந்துட்டு ஒரு நரகம், இதுல இருந்து எப்படியாச்சும் இந்த பையனை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டீவன் நினைக்கிறாரு. இப்ப இந்த பேர்னல் வந்துட்டு வேலைக்கு போயிருந்த ஒரு கரெக்டான சமயமா பார்த்து ஸ்டீவன் இந்த டிம்மி ஒயிட் அப்படின்ற அந்த சின்ன பையனை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாரு. முடிஞ்ச வரைக்கும் 2 பேருமே வேகமா ஓடுறாங்க. ஓடி போனப்ப அங்க ஒரு கார் நின்றுருக்கு, அந்த கார்ல லிஃப்ட் கேட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப ஸ்டீவன் வந்து அந்த சின்ன பையன் கிட்ட உன்னோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை கொண்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் ரொம்ப
இன்னொரு சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த பையனோட அட்ரஸே அந்த பையனுக்கு தெரியல. இப்போ ஸ்டீவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஸ்டீவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட 7 வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பா தான் தன்னை வித்துட்டதா அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கடையில இந்த பேர்னல் வந்துட்டு இந்த ஸ்டீவனை ஒரு ஸ்கூல்ல வந்து பேரை மாத்தி சேர்த்து வச்சிருந்தான். அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு வெறும் 50 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். ஆனா ஸ்டீவன் இந்த 7 வருஷத்துல எப்பயுமே அங்கிருந்து தப்பிச்சு அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் பேர்னல் சொன்ன எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி அவனே நம்பிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த சமயத்திலுமே ஸ்டீவனுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு தோணுச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்த ஸ்டீவன் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நடந்த எல்லாத்தையுமே ஸ்டீவன் வந்து போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்காரு. கூட இருந்த டிம்மி ஒயிட் அப்படின்ற அந்த பையனும் தன்னை எப்படி கடத்தினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இப்ப ஸ்டீவன் சொன்ன அந்த ரூட்டை வச்சு பேர்னல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையனுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. 2 பேருக்குமே கடத்திட்டு போனதுக்காக 8 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இந்த சமயம் ஸ்டீவன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல பயங்கர ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு தைரியமா இன்னொரு பையனுக்காக ஒரு முடிவெடுத்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நேஷனல் வைடா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. பேர்னல் வந்து ஜெயிலுக்கு போறான். தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே அவன் ஜெயில விட்டு வெளியில வரான். இப்படி வெளியில வந்த இவன் ஒரு இடத்துல செக்யூரிட்டி ஆபீசரா வேலை பார்க்கறான். ஆனா அந்த வேலையும் ஒழுங்கா பண்ண கிடையாது. அந்த வேலையில இருந்துகிட்டே இன்னொரு சின்ன பையனை கடத்தலாம் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணியிருக்கான். இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை இவன் கடத்த போன அந்த சமயத்துல சுத்தி இருக்கிறவங்களாம் பார்த்து இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. இந்த சமயம் பேன்வெலுக்கு 24 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இப்படி ஜெயிலுக்கு போன பேன்வெல் வந்துட்டு அங்கேயே நோய் வந்து ஜெயிலுக்குள்ளே இறந்து போறான். எப்ப ஸ்டீவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாரோ, அவரோட நியூஸ் நேஷனல் வைடா போச்சோ, அப்பயே வந்துட்டு ஸ்டீவனுடைய அம்மா அப்பா வந்து ஸ்டீவனை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தன்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு நம்மள விற்க கிடையாது, நம்மள மேனிபுலேட் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற உண்மை ஸ்டீவனுக்கு தெரியுது. இப்ப ஸ்டீவன் வந்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்காரு. ஆனா என்னமோ தெரியல, அவங்க அப்பா அம்மா கூட இவரால் முழுசா ஒட்ட முடியல. 7 வருஷமா ஒருத்தனால ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்பட்டதுனால ஸ்டீவனுக்கு வந்துட்டு நிறைய மென்டல் ட்ராமா இருந்தது. 1985ல ஸ்டீவனுக்கு 20 வயசு இருக்கும் போது ஸ்டீவனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு சொல்லி இவங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா போகுது. இப்பதான் 1980ஸ்ல ஹாலிவுட் சேர்ந்த நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்டெய்னரோட கதை எடுத்து எதனாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இதனால ஸ்டீவன் ஸ்டெய்னர் கிட்ட வந்து உங்களோட கதை எங்களுக்கு காப்பி ரைட்ஸ் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்ட இவங்க ஹாலிவுட்ல இந்த கதையை வந்துட்டு சினிமேட்டிக்கா மாத்தி ஐ நோ மை ரியல் நேம் இஸ் ஸ்டீவன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு 1989ல மே 22, 23ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல ஸ்டீவனே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. இதனால அவரோட புகழ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பரவுது. இதனால ஸ்டீவன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாரு. இவங்க பண்ண இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கான மக்களை வந்துட்டு ஈர்த்தது. இந்த சீரீஸ் அப்புறம் இந்த படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய இடத்துல போயிட்டு நாமினேட் ஆகுது. நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் ஸ்டீவனுக்கு 24 வயசு இருக்கிறப்ப பயங்கரமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அதுல ஸ்டீவனுக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாள் நைட் ஸ்டீவன் ரோட்ல வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு கார் வந்துட்டு அவரை இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்ல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஸ்டீவன் வந்து இறந்து போறாரு. சரி, இப்ப இந்த கதைக்கும் கேரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி தன்னோட தம்பியோட கதை வந்துட்டு எல்லா இடத்துலயுமே பரவி நிறைய பேர் அதை படமா எடுத்தாங்களோ, அதே மாதிரி என்னோட கதையுமே வந்துட்டு பயங்கரமா பரவணும், நானுமே வந்துட்டு பெரிய செலிபிரிட்டி ஆகணும், பயங்கர ஃபேமஸ் ஆகணும், என்னுடைய கதையும் வச்சு நிறைய படங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேரி இவனாவே வாலண்டியரா வந்து இந்த பல கொலைகளையும் இந்த குற்றங்களையும் பண்ணியிருக்கான். மொத்தத்துல இது எல்லாமே அவன் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவனை வச்சு ஒரு படம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். போலீஸ் ஆபீசர்ஸ் கேரி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் இந்த நியூஸை கேள்விப்பட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேரி இன்டர்வியூ எடுக்கணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்றதுல ஆர்வமா இருந்தாங்க. கேரி வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸை பாக்குறதுக்கு ஓகே சொல்றான். இன்டர்வியூ எடுக்கிறவங்க அத்தனை பேருமே இவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேரியும் இன்டர்வியூ எடுக்க வந்து அத்தனை பேருக்குமே வந்துட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத கேட்கறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு கேரியோட கண்ணில் தெரிஞ்சது. ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு சத்தம் போட்டு ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கத்திருக்கான். கேரியோட பிஹேவியர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம்
வித்தியாசமா இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப அப்நார்மலா இருந்திருக்கு. இவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீடர் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 509, அதாவது இங்க தான் கேரல், ஜூலி அப்புறம் அந்த செலனா அந்த 3 பேருமே தங்கி இருந்தாங்க. அவங்களோட ரூம்குள்ள ஏதோ ஒரு பைப் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவன் தான் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால இவனை கூப்பிட்டு அது என்னன்னு பார்க்க சொல்லி அனுப்புறாங்க. அங்க போயிட்டு அந்த ஹோட்டல் ரூம்குள்ள இருந்து அந்த 3 பேரை பார்த்த இவன் வந்துட்டு அந்த பைப்பை ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். டக்குனு அவன் பின்னாடி இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து காமிச்சு, மரியாதையை நான் சொல்றது கேளுங்க, இல்லைன்னா அத்தனை பேருத்தையுமே சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். இப்ப இவன் கேரல் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். கேரல் வந்துட்டு ரொம்பவே தடுத்திருக்காங்க. ஜூலியை வந்துட்டு தடுக்க போயிருக்காங்க. அப்ப ஜூலியை பிடிச்சி பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டியிருக்கான். கத்துனா உன்னை நான் சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். இப்ப இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்காக செலினாவும் வராங்க. செலினாவும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். கேரல் கிட்ட இப்படி மோசமா நடந்துகிட்டதுக்கு அப்புறமா துப்பாக்கி எடுத்து கேரலை ஷூட் பண்றான். இதுக்கப்புறம் கேரல் ரெண்டலுக்கு எடுத்துட்டு வந்து அந்த காரோட டிக்கிலே வந்துட்டு கேரலை தூக்கி போட்டு மூடிட்டு வரான். இப்படி உள்ள வந்த இவன் சலைனோ கிட்டமே தப்பா நடந்திருக்கான். அவங்களையும் கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கார்ல போட்டிருக்கான். இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அவன் பிளான் பண்ண கிடையாது. எல்லாமே ரேண்டமா அப்ப இன்னும் தோணுது அதை டக்குன்னு பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள பூட்டி வச்சிருந்த ஜூலி வந்துட்டு கதவை ஓபன் பண்ணி காருக்குள்ள உட்கார வச்சு அதே கார்ல வந்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்படி போன இவன் ரொம்ப தூரம் போயிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஜூலி கீழே தள்ளி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு அவங்கள அதே காட்டு பகுதிக்குள்ள சுட்டு கொண்டிருக்கான். இப்படி சுட்டு கொண்ட இவன் அவங்களோட சடலத்தை அதே இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு காருக்கு பின்னாடி இருக்கிற அவங்க 2 பேர்த்தோடு சேர்த்து அந்த காரை மொத்தமா கொளுத்தி எரிச்சிருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த உண்மை எல்லாத்தையுமே அவன் சொல்றான். இப்ப இந்த கேஸ்ல எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கேட்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு வேற வழி இல்லை, இவங்கிட்ட இருந்து உண்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்அஃபிஷியலா சரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிச்சா ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடியில இருந்தே கவர்மெண்ட் கிட்ட அறிவிச்சிருக்கீங்க. அந்த ரிவார்டு எல்லாத்தையுமே எங்களோட ஃபேமிலிக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீங்களா இந்த உண்மைகளை கண்டுபிடிக்க கிடையாது, நானா தான் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன். அதனால அந்த ரிவார்டு வந்துட்டு எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டாவது, என்ன நீங்க ஜெயிலுக்கு போடும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெயில தான் என்ன நீங்க போடணும். அப்பதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் என்னுடைய கதையை வந்துட்டு நீங்க எல்லா இடத்துலயுமே பப்ளிஷ் பண்ணும், அது வந்துட்டு ஒரு பெரிய படமா வரணும் அப்படின்னு கேட்டிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் வேற வழி இல்லாம சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு எங்க இருக்க எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலைகளை இவன் பண்றதுக்காக யூஸ் பண்ண கத்தி அப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான். இப்படி அந்த கத்தியை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கேரளுடைய பிளட் சாம்பிளும் ஜாயோடைய பிளட் சாம்பிளும் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் ரூம்குள்ள கிளீன் பண்றதுக்காக போறப்ப அங்க எந்த ஒரு ரத்த கரையுமே இல்லை. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எப்படி இதை மறைச்சான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல வச்சு கொலை பண்ணா நம்ம மாட்டிப்போம், இந்த தடையை வந்துட்டு யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வித்தியாசமா பெட்ஷீட்டை சுத்தி கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் அந்த ஹோட்டல் ரூம்லயே வேலை பார்க்கறான் அப்படின்றதுனால அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கான். அது எல்லாத்தையுமே இவனே கிளீன் பண்ணி வேற பெட்ஷீட்ஸ் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா நான் கவர் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலைகளை பண்ணேன். அதனால உங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான தடையுமே கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நானா சொல்ற வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பெருமையிலே வந்துட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க தங்கி இருந்த அந்த ரூம் நம்பர் 509க்கு போயிருக்காங்க. போயிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. என்னதான் இவன் கஷ்டப்பட்டு அந்த ரூமை கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த ரூமுக்குள்ள சின்ன சின்ன பிளட் டிராப்ஸ் வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இவனுடைய ஹேர் சாம்பிள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஜாய் வந்துட்டு இறந்து போய் சடலமா கிடந்த அந்த சமயத்துல அவங்களோட ட்ரெஸ்ல வந்துட்டு சில ஹேர் சாம்பிள்ஸ் அப்புறம் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது எல்லாமே கேரியோட தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. கூடவே ஜாயோட கார் வந்துட்டு ஒரு இடத்துல தனியா இருந்திருக்கு. அந்த காரை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த காரோட சில இடங்கள்ல சில பாம் பிரிண்ட்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல் ரூமோடைய ஜன்னல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா சில பாம் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் யாரோடையது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப அதுவுமே கேரியோட தான் அப்படின்னு தெரியுது. காட்டு பகுதிக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு வீடியோ டேப் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த வீடியோ டேப்லயுமே சில ஹேர் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு, சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவுமே வந்துட்டு கேரியோட தான். இவனோட இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வச்சு ஆமா நான் தான் இந்த எல்லா கொலைகளையும் பண்ணேன், ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இறந்து போன அந்த நபர்களோட வீட்டுல இருக்கவங்களுக்கு, அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் கிடையாது, அங்க வச்சு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்ததெல்லாம் திருப்பி வாங்கிக்கிற மாதிரி எதனாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் பண்ண எல்லாம் தப்பையுமே நானே திருப்பி வாங்கி இருந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நடக்க போறது கிடையாது. ஆனா மறுபடியும் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றான்.
கேரியை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரி வந்துட்டு மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரியோட தாட் வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டீவனை மட்டும்தான் பிடிக்குது, நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. எல்லா விதமான பாசம் பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதர் ஸ்டீவனுக்கு தான் கிடைக்குதே தவிர நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டீவன் காணோம், நம்ம பையன் எங்கே போயிருப்பான், இன்னார் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அதை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு பையனான கேரி வந்துட்டு பெருசாக யாருமே கண்டுக்கல. இதனால கேரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனிமையிலே வாழ ஆரம்பிக்கிறான். பல சமயங்கள்ல அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கேரி கூட இருந்தது கிடையாது, அவங்களுடைய அங்கிள் தான் வந்துட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, கேரியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்ப அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. கேரியோட வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், அதாவது கேரி அப்புறம் அவங்க பிரதர் ஸ்டீவன், அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல நபர்கள் கிட்ட வந்துட்டு பாலியல் தொந்தரவுகளில் மாட்டிக்கிட்டவங்களா இருந்திருக்காங்க. அவங்க பிரதர் ஸ்டீவனா இருக்கட்டும், இன்னும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேற வேற கதைகள் சொல்றாங்க. இதுல கேரிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியோட வாழ்க்கையிலுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேரியோட பிரதரான ஸ்டீவன் வந்துட்டு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் வீட்டில் தனியா இருக்கிற அந்த சமயத்துல கேரியோடைய அங்கிளே வந்து பார்த்தீங்கன்னா கேரி கிட்ட ரொம்ப தப்பா நடந்திருக்கான். அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, பல முறை தவறா நடந்திருக்கான். இன்னும் டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு விதமான மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு, இவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டான நிறைய மென்டல் சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வச்சு நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரிக்கு எதிராக எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு, எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு, அதனால கண்டிப்பா கேரிக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கூண்டுக்குள்ள இருந்த கேரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, அப்ப நான் ஏதோ ஒன்று தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இதுக்கு மேலே நான் சொல்லாம இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுது. நான் இந்த கொலைகளை மட்டும் பண்ண கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் பல பேர்த்த கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ண, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில அவங்க அங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா இருக்கும் போதே இறந்திருப்பாரு, அந்த அங்கிள் இறப்புக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். இப்போ கேரி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அங்கிள் வந்துட்டு நான் சின்ன பையனா இருந்தப்ப என்கிட்ட நிறைய தப்பா நடந்துகிட்டாரு, எனக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல, அவர் பண்ண எந்த விஷயங்களுமே எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருந்தது, அதனால என்னால இந்த விஷயங்களை தாங்கிக்க முடியாம நான் தான் வந்துட்டு அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர்த்த நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்லி அவங்களோட உடம்புலாம் இந்த இடத்துல தான் நான் போட்டேன் அப்படின்றதையும் சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க ஒரு சர்ச் டீமை பில்ட் பண்ணி போய் தேடி பார்க்கறாங்க. அங்க சில சடலங்களும் எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இன்னும் கேரி வந்துட்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு ஃபைனலா கோர்ட்ல வந்து நிறுத்துறாங்க. நீதிபதி கேரிக்கு மரண தண்டனை கொடுக்கிறாரு. இப்போ வரைக்குமே கலிபோர்னியால பல பேர்த்தால பேசப்படக்கூடிய ஒரு பயங்கரமான கேஸ் தான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல நடந்தது எல்லாமே பயங்கரம் தான். வழக்கம் போல இந்த கேஸ்ல நம்ம முக்கியமா கவனிச்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்டிங். பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்துட்டு எல்லா குழந்தைங்க மேலேயுமே பாசமாக தான் இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை வந்துட்டு புத்திசாலியாக இருக்கலாம், இல்லை எல்லா குழந்தையுமே புத்திசாலியாக இருக்கலாம். ஒரு சில சமயங்களில் ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்லோ லேர்னராக இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டிய, நல்லபடியாக பாசம் கொடுத்து பார்த்துக்க வேண்டிய கடமை வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அதே மாதிரி வீட்டில் சில கிரிட்டிக்கலான டைமில் வந்துட்டு நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு என்ன பண்ணுது, அவங்க யார்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட சேஃபாக இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்தது கேரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, கேரியோட பிரதர் ஸ்டீவன் வந்துட்டு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள மாட்டி நம்மள மாதிரி இன்னொரு பையன் வந்துட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த பையனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அந்த பையனோட லைஃப் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அந்த நல்ல விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சு போகி அதில் இருந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி படம் எடுத்தாங்க. அது எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்காம அவரு செஞ்ச அந்த நல்லதுக்கு கிடைச்ச பரிசு. ஆனா அதே மாதிரி நம்மளும் ஃபேம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்த கையில் எடுத்து தேவையில்லாம மற்றவங்களை ஹர்ட் பண்ணி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு கொலை பண்றது அப்படின்றது எந்த விதத்திலுமே ஏற்றுக்க முடியாது. எப்பயுமே டேலண்ட் கூட கலந்த ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் ஒருத்தரோட பேர் வந்துட்டு நிலைக்கும். தப்பான விதத்துல நம்ம ஃபேம் ஆகலாம், என்ன வேணா பண்ணி நம்ம ஃபேம் ஆகலாம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அங்க வச்சு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.